வணக்கம், நான் உங்கள் கவி. இன்றையோட நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இதை நான் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். அதுக்கு 3 விஷயம் முக்கியமாக தேவை: உங்களோட அன்பு, ஆசீர்வாதம், ஆதரவு. இனி வரும் காலங்களிலும் இந்த சேனலை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ கதைக்குள் போகலாம். ரோஜாவும் மனோஜும் சாராவை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றனர். ரோஜா தைரியமாக கிளம்பி வந்துவிட்டாலே தவிர உள்ளே போவதற்கு தயங்கிதான் நின்றாள். என்ன ரோஜா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ உள்ள வர்றதுக்கு தயங்கி நிக்கிற? என்னாச்சு? வர வேண்டாம்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, நீ கார்லயே வெயிட் பண்ணு, அங்கே வர வேண்டாம் என்றான் அவன். இல்லைங்க, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. பார்க்க கூடாதுன்னு இல்லை, நானும் வரேன். நான் வந்து சாரா கிட்ட பேசுறேன். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்றாள் ரோஜா. எந்த தப்பும் செய்யாம எதுக்குத்தான் உன்னைய போட்டு நீ வருத்திக்கிறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ரோஜா. சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். போகும்போதே சாராவின் அப்பா அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். இவர்களை பார்த்ததும் ஏன் இவங்க இங்கே வராங்க என்று யோசித்தார். என்ன மனோஜ், ஏன் இந்த பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்த? ஏற்கனவே அவள் டென்ஷனாக இருக்கா, இப்போ இவளை பார்த்தா மேற்கொண்டு டென்ஷனாவா? இதெல்லாம் ஏன் மனோஜ் என்றார் அவர். நானும் சொல்லிட்டேன் மாமா, ஆனால் ரோஜா தான் சாராவை பார்க்கணுன்னு பிடிவாதம் பண்ணி வரா. அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் மனோஜ். சரி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சாராவின் அப்பா. என்னப்பா என்றாள் சாரா. அம்மாடி சாரா, உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க என்றார் அவர். யாருப்பா என்றாள் அவள். மனோஜ் தான். அவர் ஏன்பா இங்கே வந்தாரு என்றாள் சாரா. அவன் மட்டும் வரலம்மா, கூடவே அந்த பொண்ணு ரோஜாவும் சேர்ந்து வந்திருக்கா என்றார் அவர். ஏன்பா, நான் ஹாஸ்பிட்டலில் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்றாள் சாரா. இங்கே பாருமா, நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ நம்ம எதிரியாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும்போது அவங்கள அவமரியாதை பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட பழக்க வழக்கம், பண்பாடு. இவ்வளவு தூரம் உன்னை பார்க்கணுன்னா அந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கா. உனக்கு பேச பிடிக்கலைன்னா கூட அமைதியாக இருந்துடு, ஆனால் எதையாவது பேசி அவங்கள காயப்படுத்தி விடாதேம்மா. அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் முன்னாடி வந்தேன் என்றார் அவர். எல்லார் மேலேயும் உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான்ப்பா. யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் பொண்ணு நான் காயப்பட்டு ரணப்பட்டு கிடக்கிறேன். என்ன யாரும் அப்படி யோசிச்சு பார்க்கலையேப்பா என்றாள் சாரா. நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். இனி யார் வாழ்க்கையிலையும் நம்ம இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் யாருக்கும் இடம் இல்லை. வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களையே எதிரியாக பார்க்கணும்? இதெல்லாம் உனக்கு ஒரு அனுபவமா? கசப்பான விஷயங்களை கடந்து போகிறதுக்கு நீ முயற்சி செய் என்றார் சாராவின் அப்பா. அவள் எதுவும் பேசவில்லை, அமைதியாக படுத்திருந்தாள். சரி, நான் போய் அவங்கள அனுப்பி விடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் அவர். மனோஜ், அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ளே போ, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ரோஜாவும் மனோஜும் உள்ளே சென்றார்கள். சாரா, இப்போ எப்படி இருக்க என்றான் மனோஜ். இருக்கேன், ஏன் இருக்கேன்னு தெரியாம இருக்கேன் என்றாள் அவள். ரோஜா மனோஜின் முகத்தை பார்த்தாள். சாரா, எப்படி இருக்கீங்க? இப்போ ஓகேவா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க என்றாள் ரோஜா. வாழை பிடிக்கலைங்க, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் அந்த கடவுளுக்கும் கூட என்னை பிடிக்கல போல என்றாள் சாரா. ஏன் இவ்வளவு விரக்தி? நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கலைன்னா நான் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியாக பேசலாமா என்றாள் ரோஜா. நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நிறைய பார்த்தாச்சு, நிறைய பேசியாச்சு. இனிமே என் வாழ்க்கையில் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ புதுசாக நீங்கள் மட்டும் என்ன பேசிட போகிறீங்க என்றாள் அவள். நீங்கள் விருப்பப்பட்டா பேசுகிறேன், இல்லைன்னா பரவாயில்லைங்க என்றாள் ரோஜா. இவ்வளவு தூரம் ஏதோ யோசிச்சு தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல, பேசிட்டு போங்க. எவ்வளவோ விஷயங்களை தாங்கிட்டேன், இதை தாங்க மாட்டேனா என்றாள் சாரா. ஏங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பேசிட்டு வரேன் என்றாள் ரோஜா. ரோஜாவை பார்த்து இதெல்லாம் தேவைதானா என்பது போல் செய்கை காட்டினான் மனோஜ். கண்கள் இரண்டையும் மூடி நான் பார்த்துக்கிறேன் என்பது போல் அவனை அனுப்பி வைத்தாள் ரோஜா. சாரா, உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு குற்ற உணர்ச்சியாக இருக்குங்க. உங்களை இப்படி நோகடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதான் உங்களை பார்த்து பேசணும்னு வந்தேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதனால் உங்கள் பார்வையில் இப்போ நான் குற்றவாளியாக நிற்கிறேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தவங்க, எந்த உறவும் இல்லாமல் அனாதையாக நிற்கதியாக நின்னோம்.
என் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. அவங்களும் என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. நான் நேசித்த எல்லாரும் என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விரக்தியில் இருக்கும்போது தான் இவரோட காதல் எனக்கு கிடைச்சது. நான் இழந்த என் அம்மாவோட பாசம் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. சண்டைக்காரன் காலில் விழுகிறத விட சாட்சிக்காரன் காலில் விழுகிறதே மேல்னு சொல்லுவாங்க. யாரோட சாபத்தில் இருந்தும் என் வாழ்க்கை ஆரம்பிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். என் அம்மா போன வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர் தான் மனோஜ்னு நினச்சேன். ஆனால் அவருக்காக நீங்கள் இந்த அளவுக்கு காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் மொத்த வாழ்க்கையும் அவர் தானே நம்பி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு நினச்சி என்னால் பின்வாங்க முடியல. ஏன்னா இது ஒரு பொருளாவோ பணமாவோ வேறு ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் நான் அதை தாராளமாக உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இது என் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் விட்டு விலக முடியல. நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரா. அவரை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் என் மாமா பையன்னு. சின்ன வயசுலேருந்து யாரோட அன்பும் இல்லாமல் ஏங்கி தவிச்சிருக்கோம். இப்போ திடீர்னு இவ்வளவு பெரிய மனுஷன் எங்களுக்கு மாமான்னு வந்து நிற்கும் போது அதுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். தப்போ சரியோ அவர் வாழ்க்கைக்குள்ளே இப்போ நான் வந்துட்டேன். உங்ககிட்ட மண்டிக்கிட்டு பிச்சையாக கேட்டுக்கிறேன் சாரா, அவரை எனக்காக விட்டு கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் எந்த இடையூறும் பண்ணாதீங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க என்று கதறி அழுதாள் ரோஜா. சாரா அமைதியாக இருந்தாள். ஏதாவது பேசுங்க சாரா, ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க என்றாள் ரோஜா. என் மனசு புரியாத யாருக்கும் என்னோட வார்த்தையும் புரியாது. தேவையில்லாம பேசுறத விட அமைதியா இருந்துட்டு போயிடலாம் என்று நானும் எங்க அப்பாவும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். அந்த முடிவு உங்களுக்கு பாதகமா இருக்காதுன்னு நான் நம்புறேன். பிடிச்சவங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சு பிடிவாதம் பிடிக்கிறது ஒரு வகை காதல்னா, பிடிச்சவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காக அவங்கள விட்டு நம்ம தூரமாக போகிறதும் ஒரு வகை காதல் தான். எப்படி பார்த்தாலும் என்னோட காதல் உண்மையானதுன்னு நான் நம்புகிறேன். அவர் தந்த வழியை விட அதிகமான வழியை நான் அவருக்கு கொடுக்க முடியும். அப்படி செஞ்சால் அவருக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் என்றாள் சாரா. ஏன் சாரா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்றாள் ரோஜா. எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நானும் எங்கள் அப்பாவும் தனியாக வாழ்ந்துட்டு போயிடுறோம். நேற்று வரைக்கும் முட்டாளாக தான் இருந்தேன். இன்னைக்கு தான் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட வார்த்தைகள் என் மனசில் ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இனி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வரமாட்டோம். நான் இப்போவும் என் அத்தாங்கிட்டேருந்து விலகி தான் போகிறேனே தவிர விட்டு கொடுத்துட்டு போகலை. அதனால் அவரை பங்கு போட நான் திரும்பி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவும் மாட்டேன். நான் காதலிக்கிறேங்கிறதுக்காக அவர் என்னை காதலிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எவ்வளவு தூரம் போனாலும் அவருக்கும் சேர்த்து நானே அவரை காதலிப்பேன். காதலுங்கிறது ஒரு தவம், அது எல்லாரும் செய்யலாம். ஆனால் ஒருத்தங்களை காதலிக்கப்படுறதுங்கிறது வரம். தவம் எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் வரம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அந்த வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க ரோஜா. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், செய்வீங்களா என்றாள் சாரா. நீங்கள் இந்த அளவுக்கு எனக்காக விட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சாரா. என்ன வேணும் கேளுங்க சாரா, நான் என்ன செய்யணும் என்றாள் ரோஜா. கடைசியாக நான் ஒரு தடவை என் அத்தாங்கிட்ட தனியாக பேசணும் என்றாள் சாரா. இதோ நான் போய் அவரை வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா வெளியே சென்று என்னங்க என்றாள். என்ன ரோஜா சொன்னா, ஏதாவது திட்டாளா என்றான் மனோஜ். இல்லை, நான் சில விஷயங்களை மனசு விட்டு பேசினேங்க. அவள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னான், அதனால தான் வெளியில் வந்துட்டேன். நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. உங்கள் மனசில் உள்ளதை நீங்களும் ஓப்பனாக பேசிடுங்க, அப்போதானே அவளுக்கு புரியும் என்றாள் ரோஜா. சரி ரோஜா, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் அறைக்குள் சென்றான். சாரா, என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே, சொல்லு சாரா என்றான் மனோஜ். அத்தான், ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் என்கிட்ட பேசினது, நடந்துக்கிட்டது, பழகுனதுன்னு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்னை காதலிக்கிறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்கிட்ட பேசினதெல்லாம் நம்பி என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட காட்டின அன்பெல்லாம் என்னை இப்படி பாதியிலே விட்டுட்டு போகிறதுக்கு தானா என்று அழுதாள் சாரா. இங்கே பாரு சாரா, அழாத. இப்போ இருக்க நிலைமையில நீ அழக்கூடாது. உன் மனசில் இப்படி ஒரு ஆசை வளர்றதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது சாரா, ஆனால் என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியலடா. புரிஞ்சுக்கிட்டேன் தான். நீங்கள் என் கூட இருப்பதை விட எங்கே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே இருங்கத்தான்.
நான் சந்தோஷமாக உன்னை விட்டு கொடுத்துட்டு விலகி போகிறேன். நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் உன் மேலே இன்னும் காதல் அதிகமாகுது. அதை என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால தான் உயிரை விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாரியத்தான். பிடிவாதம் இல்லை, கோபமும் இல்லை, விருப்பமும் இல்லை, மனம் மாறவும் இல்லை. ஆனால் உன்னை விட்டு விலகி போகிறேன். ரொம்ப தூரம் விலகி போகிறேன். நீ நினைச்சாலும் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு தூரமாக போகிறேன். உனக்கு நான் தொல்லையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு விலகி தான் போகிறேன். விட்டுட்டு போகலை. என்னை நீ மறந்துடாதான். உன்னை மறக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த முயற்சியில் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் முயற்சியை கைவிட மாட்டேன். போயிட்டு வரேத்தான். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இரு. இந்த சாரா உனக்கு இடைஞ்சலாக வரமாட்டா. ஆல் தி பெஸ்ட்டத்தான். உங்கள் திருமணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். கிளம்புங்கத்தான். இதைத்தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். போயிட்டு வாங்கத்தான். பாய் என்றாள் சாரா. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி நான் எதுவுமே செய்யலை சாரா. நீ என்னை புரிஞ்சுக்குவ சாரா. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டேக் கேர், கெட் வெல் சூன் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி விட்டான். மனோஜ் வெளியில் வந்தான். ரோஜாவும் சாராவின் அப்பாவும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். மாமா, அவ யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன். அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளம்புறோம் மாமா என்றான் மனோஜ். சரி மனோஜ், பார்த்து கிளம்புங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிங்க. இனிமேல் சாராவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறேன். நானும் தான் அவள் கூட போகிறேன். அவள் மனசை மாற்றி அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு அவள் இப்போ சம்மதிக்க மாட்டா. காலப்போக்கில் எல்லாம் மாறும். எல்லாம் கைகூடி வரும்போது அவளை கூட்டிகிட்டு தான் நான் இந்தியா வருவேன். பழைய மாதிரி நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். உன்னோட கல்யாணம் வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மாமாவோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும். 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக இருங்க என்றார் அவர். இருவரும் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். சரி மாமா, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். காரில் போகும்போது ரோஜாவை பார்த்து கேட்டான் மனோஜ். ரோஜா, நீ உள்ளே போய் சாரா கிட்ட என்ன பேசின? எப்படி அவள் மனசு மாறிச்சு? முதல்ல அவளை பார்த்ததுக்கும் அடுத்த தடவை அவளை பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அவள் பேச்சில் என்றான் அவன். உங்களை என்கிட்ட விட்டு கொடுத்துட சொல்லி பிச்சை கேட்டேங்க என்றாள் ரோஜா. என்ன ரோஜா சொல்கிற? பிச்சை கேட்டியா? நீ என்ன முட்டாளா? நீ பிச்சை கேட்கறதுக்கு நான் அவளுக்கு ஒன்றும் வாழ்க்கை கொடுக்கலையே. எதுக்கு நீ போய் அவகிட்ட கையேந்தி நிற்கணும் என்றான் மனோஜ். ஏங்க, இதில் நியாய தர்மம்லாம் நான் பார்க்கல. அந்த பொண்ணு மனசை குளிர வச்சு அவளா உங்களை எனக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நினைப்பை அவளுக்கு ஏற்படுத்தத்தான். அப்படி கேட்டால் மட்டும்தான் அவளோட காயம் மறையும். அதைத்தான் நானும் செஞ்சேன். எனக்கு அதில் எதுவும் தப்பாக தெரியலை. அவகிட்ட இருந்து நான் உங்களை தட்டி பறிச்சுட்டு தான் அவன் நினைக்கிறா. நான் பேசினதுக்கப்புறம் உங்களை எனக்காக அவளே விட்டு கொடுக்குறதா இப்போ அவள் நினச்சிக்கிட்டா. இந்த ஒரு விஷயமே அவள் மனசை மாற்றும். அவள் கோபமும் தனியும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. எல்லாம் என் அத்தானுக்காகத்தானே. நீங்களும் நானும் தொடங்க போகிற நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். யாரோட கண்ணீர்லையும் கஷ்டத்துலையும் தொடங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் என்றாள் ரோஜா. அந்தளவுக்கு நீ என்ன லவ் பண்ணுறியா ரோஜா என்றான் மனோஜ். எனக்கு இதுக்கு பதில் தெரியலைங்க. ஆனால் இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் இவ்வளவு ஆழமாக நேசிக்கலை. ஐ லவ் யூ அத்தான் என்றாள் ரோஜா. அவன் கைகளோடு இவள் கைகளை கோர்த்து அவன் தோளிலே தலை சாய்ந்து கொண்டு காரில் சென்று கொண்டிருந்தாள். அந்த ஜன்னல் வழியே வந்த காற்று அவள் முகத்தில் பட புது பொலிவோடு ஏதோ ஒன்றை அடைந்து விட்டது போல் ஒரு உணர்வுடன் அவனுடன் சேர்ந்தே பயணிக்கிறாள் ரோஜா. சாராவிடம் ரோஜா பேசியது சரியா? ரோஜாவிற்காக சாரா தன்னை மாற்றிக்கொண்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். உங்கள் பொன்னான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி.